நெல்லையில் தாவேகா பிரச்சார கூட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பிரச்சார கூட்டங்களுக்கு உரிய வழிகாட்டுதல் அமைக்கும் வரை தாவேகா கூட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் அதிகம் கூடும் நிகழ்வுகளில் கூட்டத்தை கட்டுப்படுத்த உரிய வழிகாட்டுதல்களை பிறப்பிக்க கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு சரியான இழப்பீட்டை வழங்கவும், மக்கள் கூட்டத்தை மேலாண்மை செய்வது தொடர்பான விரிவான வழிகாட்டுதலையும் உருவாக்கவும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் படுகர் இன மக்கள் வாழும் கிராமங்களில் உள்ள கிருஷ்ணர் கோவிலில் உரியடி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட ஏராளமான மக்கள் நடனமாடி விழாவை சிறப்பித்த நிலையில் சிறப்பு தீபாராதனைகளுடன் சாமி ஊர்வலமும் நடைபெற்றது. இந்தியா முழுவதும் நவராத்திரி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் டெல்லியின் எம் பிளாக் பகுதியில் துர்கை பூஜை கோலாகலமாக நடைபெற்றது. டோலக் இசையுடன் பெண்களும் ஆண்களும் பாரம்பரிய உடையணிந்து நடனமாடியது காண்போரின் கண்களுக்கு விருந்தளித்தது. லூயி விட்டானின் பெண்கள் ஆடை வடிவமைப்பாளர் நிக்கோலஸ் 2026 ஆண்டிற்கான தனது வடிவமைப்புகளை அறிமுகப்படுத்தினார். லோரே அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் அவர் வடிவமைத்த ஆடைகளை மாடல்கள் அணிந்து கேட்வாக் செய்து அசத்தினர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.